உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு முதல் படம் நம்ம ரொம்ப யதார்த்தமான ஒரு படமா அமைஞ்சிருச்சுங்கும் போது அது உங்களுக்கு என்ன ஒரு தாட்டா இருந்துச்சு? சென்டிமெண்டலாக இருக்கும், ஒரு ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கும். படத்தில் முக்கால்வாசி நடித்தவங்க, பேக்ரவுண்டில் நடித்தவங்க, மெயினாக நடித்தவங்களே வந்து அந்த ஊருக்காரங்க தான். ஸ்கூல் பையன் கேரக்டருக்கு நீங்கள் மாறும்போது வந்துட்டு அதுக்கு நீங்கள் ஏதாவது டயட் இருந்தீங்களா இல்லை வெயிட் லாஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலாக நான் சொன்னேன்ல, அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபிட்டில் தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அது என்னதான் ஸ்போர்ட்ஸை விட்டுட்டாலுமே நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுற ஆள் தான். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கஸ்தூரிராஜா சாரோட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு செட்டில்? பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ரொம்ப பாசமான ஆள், ரொம்ப ஃபன்னி, ஒரு ஜோக் போட்டே இருப்பார், நமக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். ஃபைனலாக படம் முடியும் போது நீங்களும் மாளவிகாவும் மீட் பண்ணுற மாதிரி காட்டிருப்பாங்க. பட் அது நீங்கள் சேர்ந்தீங்களா இல்லையாங்கிறது வந்து ஒரு ஓப்பன் எண்டடாக விட்டாங்க. எல்லா இடத்துலையும் போகிறவங்க வரவங்க எல்லாருமே அதான் கேட்குறாங்க. இப்போ நான் வந்து அம்மாவாக இருந்தால் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. இந்த பிரேக்கப் நடந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபாரின் போய்டுவீங்க, திருப்பி வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணோட அந்த கல்யாணம் நடக்கும். ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க? இல்லை, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேசாமல் போனது தான், அதுதான் நார்மல், அதான் ரியாலிட்டின்னு நான் பார்க்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. இல்லை, மேபி எல்லா இடத்துலையுமே சைலண்டாக இருந்தால் நமக்கு ஒரு நல்லவனுங்கிற ஒரு இமேஜ் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பாயிண்டா? இல்லை, ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இந்த படத்தில் சாச்சி கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சாலிகான், அனுஸ்ரீயா ராஜ், அவங்க தான் மெயின் லீடாக பண்ணுறதுக்கு இருந்துச்சு, நிலோஃபரோட கேரக்டர். வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ முதல்ல ஈசா அப்படின்னா யார், மக்களுக்கு நீங்களே சொல்லுங்கள். நான் ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஓகே. நான் ஒரு அத்லீட்டாக இருந்தேன். ஸ்கூல் அப்புறம் காலேஜ் எல்லாமே வந்து எனக்கு மெரிட்டில் கிடச்சிது. நான் இங்கே அதில் வந்து தான் படித்தேன். சென்னைக்கு வந்ததே அதில் இருந்தேன். ஓகே. ஸோ அது படிச்சுட்டு இருந்தேன். ஒரு கரெக்டாக காலேஜ் முடிக்கிறப்போ எனக்கு ஒரு சின்ன மைனர் இன்ஜுரி இருந்தது. ஸோ அங்கே லைஃபே ஒரு டேர்ன் அப் ஆகிடுச்சு. அப்போ இருந்து அப்படியே சினிமாவில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்படியே மூவ் பண்ணி வந்தது தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆடிஷன்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதில் அப்படியே வந்தது தான். ஆமாம். ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஆடிஷன் ப்ராசஸ்? உங்களுக்கு என்ன சீன் கொடுத்து நடிக்க சொன்னாங்க, அது ஏதாவது சொல்ல முடியுமா? சீன்ஸ் சும்மா நார்மலாக தான் கொடுத்தாங்க. சும்மா ஆக்சுவலாக முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இந்த படத்தில் சாச்சி கேரக்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, சாலிகான், அனுஸ்ரீயா ராஜ், அவங்க தான் மெயின் லீடாக பண்ணுறதுக்கு இருந்துச்சு, நிலோஃபரோட கேரக்டர். ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க கூட தான் எனக்கு இருந்துச்சு. ஆடிஷனும் பண்ணும்போது அவங்க கூட தான் பண்ணாங்க. ஸோ ஃபேஸ் டெஸ்ட் மட்டும் பண்ணாங்க. அப்புறம் 1-2 டயலாக்ஸ் கொடுத்தாங்க. சொல்லி காட்டின போது எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுட்டு, ஓகே சரி கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிருப்பீங்களா? பட் அதுக்கெல்லாம் ஒரு திருப்பி கால் வந்துச்சா? இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. அப்படி இவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகி வந்துருச்சு. ஓகே. அப்போ முதல் நாள் ஷூட் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். என்ன சீன் எடுத்தாங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே? முதல் நாள் ஷூட் எங்களுக்கு எனக்கு நடக்கல. ஓகே. பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 3 days ஆயிடுச்சு. பட் காஸ்டியூம் கொடுத்துட்டாங்க. காஸ்டியூம் எல்லாமே கொடுத்துட்டு அப்படியே அங்கேயே அந்த அந்த என்விரான்மெண்ட்டுக்கு, அந்த ஊருக்கு பழகிறதுக்காக ஸோ அப்படியே அங்கேயே இருந்தது தான். ஓகே. 4th day வந்து ஷார்ட் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து அஸ்லாம் வலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க. வச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ள அந்த சாப்பாடு கேட்கறதுக்கு, சாப்பாடு சொல்லியிருக்காங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ற ஷார்ட் அதுதான் வச்சாங்க. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் சீன். ஃபர்ஸ்ட் சீன் அது. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு படம் பார்க்குற ஃபீல் இருக்காது. ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள கேமரா வச்சு எடுத்த மாதிரி ரொம்ப ரியாலிட்டியாக எடுத்திருப்பாங்க. அப்படிங்கும் போது ஒரு முதல் படம் நம்ம ரொம்ப யதார்த்தமான ஒரு படமாக அமைஞ்சிருச்சுங்கும் போது அது உங்களுக்கு என்ன ஒரு தாட்டாக இருந்துச்சு? எனக்கு, நான் நிறைய படம் பார்ப்பேன். எனக்கு வந்து ஆக்ஷன் படம், கமர்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கட்டும், அதை கேட்டகரைஸ் பண்ண விரும்பலை. எல்லா படமுமே நான் பார்ப்பேன். இதில் என்னென்னா வந்து ஒரு சென்டிமெண்டலாக இருக்கும், ஒரு ஃபேமிலியோட கனெக்டடாக இருக்கும். இப்போ எனக்கு ஒரு நம்மளோட ஃபேமிலியும் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அந்த விஷயத்தை வந்து அவங்க டெலிவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. பட் அந்த செட்டிங்ஸ் வேறு, அந்த ஊரே வேறு, அங்கே இருக்கிற மக்களாக இருக்கட்டும், அங்கே பேசுகிறவங்களாக இருக்கட்டும், டயலாகாக இருக்கட்டும், அவங்க ஸ்லாங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த ஊரில் போய் செட் ஆகி அவங்க கூட பேச ஆரம்பித்தோன்னே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியான மக்கள். நம்ம பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. ரொம்ப இயல்பாக அவங்க நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. ஓகே. படத்துல முக்கால்வாசி நடிச்சவங்க, பேக்ரவுண்ட்ல நடிச்சவங்க, மெயினா நடிச்சவங்களே வந்து அந்த ஊருக்காரங்க தான். ஓகே.
ஸோ அவங்க கேரி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அந்த கேரக்டருமே அங்கே போயிட்டு இருந்ததுனால கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. முக்கியமாக நான் கொஞ்சம் சவாலாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தில் வந்துட்டு நிறைய வார்த்தைகள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்லாங் வந்துட்டு மேபி அந்த ஊர் மக்களுக்கும் இல்லை வந்து அந்த சமூகத்தோட சார்ந்த மக்களுக்கும் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கும். இதே மற்ற சமூகத்தோட மக்கள் ஒரு படமாக வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டைலாக்ஸ்க்கான அர்த்தம் வந்து இப்போ இந்த தலாக்குனா என்னங்கிறது பாதி பேருக்கு தெரியாது. அப்படிங்கும் போது அந்த இஷ்யூஸ் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆமா, இதுக்கு என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்லாம் கேட்டுக்கிட்டாங்க. பட் அதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை ஆடியன்ஸ்க்கு இதை தான் நான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் டேரக்டரோட விஷனா இருந்துச்சா? இன்னும் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம அந்த அந்த இடத்தோட ஒரிஜினாலிட்டியை நம்ம வந்து மாற்றினா அது கெட்டுரும். ஆமாம். ஸோ அந்த ஸ்லாங்கில் அந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அது வந்து காமனாக முஸ்லீம் ஹவுஸ் ஹோல்டில் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுற வார்த்தைகள் மாதிரி இருக்காது. ஆமாம். ஏன்னா அவங்களோட ஊரோட கலந்ததுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் அங்கே மெயினாக ரொம்ப புரியாத விஷயங்கள் தனித்து சொல்கிறாங்கல்ல. குலா கொடுத்துட்டேன், ஆமாம், தலாக்கு, ஹாஜத்து அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஒரு 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 அரபிக் வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கு தனியாக நம்ம சப்டைட்டில் தமிழில் கீழே போட்டோம். அது போட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஓகே. சில சில விஷயங்களை வந்து புரிஞ்சிடும். இப்போ ஒரு இதில் அவனை போய் பார்க்குறதுல தான் என்னோட சந்தோஷமே இருக்குங்கிறது பதிலாக தான் நம்ம இந்த ஹாஜத் அதெல்லாம். ஆமாம். அதை நடுவில் இன்க்ளூட் பண்ணும்போது மோஸ்ட்டாக இது புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தோனியில் இருக்கிற டைலாக்ஸ் மட்டும் நம்ம சப்டைட்டில் போடலை. பட் அதுவுமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். சில இடங்களில் வந்து டவுட் இருந்துச்சு நிறைய பேருக்கு, இது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஊர்ல தமிழே இப்போ வந்து ரொம்ப ஒவ்வொரு தமிழ் இருக்கும். கோயம்புத்தூருக்கு தமிழ் ஒன்று இருக்கும், திருநெல்வேலிக்கு ஒரு தமிழ் இருக்கும். அதுவே மாறும் போது இது டோட்டலா ரொம்ப இதாகும் போது ரொம்ப அநியாயமா இருக்கேடாப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் பிரச்சனை இல்லை, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நான் இந்த ஒரு படமாவோட விஷனாவும் நான் பாக்குறேன். ஸ்கூல் பையன் கேரக்டருக்கு நீங்க மாறும் போது வந்துட்டு அதுக்கு நீங்க ஏதாவது டயட் இருந்தீங்களா இல்லை வெயிட் லாஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலா நான் சொன்னேன்ல, அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபிட்ல தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே ஓகே. அது என்னதான் ஸ்போர்ட்ஸை விட்டுட்டாலுமே நான் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ற ஆள் தான். அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தனால ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. செகண்ட் கேரக்டர் போகும்போது 38 வயசு ஆளா நடிக்கும் போது தான் 40 வயசு கிட்ட அந்த ரேஞ்சுக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு தாடி வளர்த்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு போய் நின்னோம்னா அது அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்காது. அதனால தான் நாங்கள் வந்து சார் சொல்லிட்டாங்க கம்பல்சரியாக வெயிட்டு ஒரு 20 கிலோவாவது போடணும். ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டைம் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 months கொடுத்தாங்க. நான் ஒரு 10 கிலோ வரைக்கும் ஏற்றினேன். அப்புறம் இன்னும் ஒரு 3 months கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 20-21 அந்த ரேஞ்சுக்கு வந்தாச்சு. 62 இருந்தேன் நான் ஃபர்ஸ்ட் இதில் பார்க்கும்போது. நல்லா லீனாக இருப்பேன். அப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து 80-82 வரைக்கும் போயாச்சு. ஓகே. அது பெயிண்ட் போட என்ன பண்ணீங்க? சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்னன்னா இல்ல அத்லெட்டிக் பண்ணிட்டு இருந்த உடம்பு டக்குன்னு இந்த ஒரு சேஞ்சுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்காதுல்ல, அதனால தான் கேட்குறேன். அதுதான் எனக்கு இஷ்யூவா இருந்துச்சு. என்னன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் ஒரு ஃபிட்ல இருந்து நீங்கள் வந்து பாடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் நேச்சுரலாக பழக்கப்படுத்திருப்பீங்க. அது என்னதான் ட்ரை பண்ணாலும் அது ஏறாது. ஆமாம். சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவாக இருந்தால நான் ரெகுலராக இருந்தது ஒர்க் அவுட் நான் பண்ணுறதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் ஸ்டாப் பண்ணிட்டேன். லைட்டாக வாக்கிங்கு ஸ்ட்ரெச்சிங் மட்டும் பண்ணுவேன். ஏன்னா அதுவும் பண்ணலைன்னா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஜாயின்ஸ் வெயிட் கெயின் பண்ணும்போது ஜாயின்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆகிடும். மினிமலாக பண்ணிவிட்டு சாப்பாடு நல்ல நேச்சுரல் ஃபேட்டு, நல்ல சுகர், நல்ல பாயாசம், கேசரி எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். வெளியில் போக மாட்டேன். வெளியில் போனோன்னா அது குறைக்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அன்ஈஸி ஆகிடும். பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடும். நேச்சுரலாக நீங்கள் வெயிட் கெயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மறுபடியும் நீங்கள் வந்து இப்போ வெளியே ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடல, வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டாச்சு. வீட்டில் வாரம் 6-7 நாளுமே நான்வெஜ். அந்த மாதிரி ஒரு மாதிரியா போயிடுச்சு. ஜாலியாக இருந்தேன். ஆனால் திருப்பி அந்த வெயிட்டை கம்மி பண்ணுற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அதில் நாங்கள் சாங் ஒன்று ரூகேன்னு ஒரு சாங் இருக்குல்ல, அதில் அந்த பாடுவாங்க அந்த பைத்துன்னு சொல்லிட்டு அந்த உட்காந்து பாடுறது கச்சேரி மாதிரி. அதுக்கு மறுபடியும் குறைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது ஷார்ட்டு, அது ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 3 months 4 months தான் டைம் இருந்துச்சு. ஓகே. ஸோ மறுபடியும் 20 கிலோ இறக்குற வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. நான் ஒரு 15 வரைக்கும் இறக்கிட்டேன். இறக்கி மேட்ச் பண்ணி அதை ஷூட் பண்ணியாச்சு. இன்னும் ப்ராசஸில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியும். அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஓகே, நல்ல ஒரு
எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஓகே. ஸோ கஸ்தூரிராஜா சாரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு செட்டில்? பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பயமா இருந்துச்சு. பட் ரொம்ப பாசமான ஆள், பாசமான ஆள், ரொம்ப ஃபன்னி, ஒரு ஜோக் போட்டே இருப்பாரு, நமக்கு சிரிப்பு வந்துட்டே இருக்கும். ஓகே. கேஷுவலா மூவ் பண்ணிட்டு போயிடுவாரு. என்னன்னா ஒரு அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து எங்க கூட, அது ஒரு நியூ ஃபேஸ் கூட சேர்ந்து நடிச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஒரு கதைக்கு மேல நம்பிக்கையும் டைரக்டர் சார் மேல இருந்த நம்பிக்கையினால தான் வந்தார். பட் அவங்களையும் நாங்கள் வந்து கொஞ்சம் சரி நல்ல படத்துல தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற அளவுக்கு அவர் ஹாப்பி. இப்போ படம் பார்த்ததுக்கு அப்புறம் என்கிட்டயும் சொன்னார் படம் பார்த்துட்டு, சரி நான் உன்னை வந்து ஏதோ சுமாரா நடிச்சிருப்பேன் நினைச்சேன்ப்பா, நல்லா பண்ணியிருக்க, நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். சந்தோஷம். ஸோ மாளவிகா அவங்க இதுக்குன்னு 2 படம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து வரும்போது வந்து அவங்க 2 படம் பண்ணதுனால ஒரு கொஞ்சம் சீனியராக மேலே இருப்பாங்க. எப்படி இருந்துச்சு அவங்களோட நடிச்சது? இது என்னன்னா அவங்க 2022, 2023க்கு அப்புறம் தான் அந்த ஜோ, ஓபாமா அப்புறம் தெலுங்குல வந்து போயிட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது 2021ல தான் நாங்கள் ஷூட் ஸ்டார்ட் பண்ணோம். 2021 மிட் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணது. அப்போ அவங்க தமிழ்ல படம் பண்ணல. எஸ், ஓகே ஓகே, அதான் பண்ணல, கமிட் ஆகலை. இங்கே தான் வந்து நாங்கள் ஃப்ரெஷர், அவங்க என்ன மாதிரி அவங்களும் ஒரு ஃப்ரெஷரு. மலையாளத்தில் ஒரு சின்னதாக ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து, பட் அந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் இப்போ பார்த்தா கூட வந்து ஜாலியாக கேஷுவலாக தான் பேசுவாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்லியான ஆள், கரெக்டான ஆர்டிஸ்ட். இதுதான் செய்யணும்னா கரெக்டாக பண்ணிடுவாங்க, நமக்கு ஸ்கோர் பண்ணிடுவாங்க, அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான, ஓகே, கரெக்டாக இருப்பாங்க. எனக்கு இந்த கதை இப்போ இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தோணுச்சு. வழக்கமே நம்ம சொல்லுவோம் ஆண்கள்லாம் வந்து குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது, பட் முக்கால்வாசி வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்பளைங்க வேலைக்கு போவோம், ஒய்ஃப் எல்லாம் குடும்பமாக தான் இருப்பாங்க தவிர வந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க. ஒரு 24 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 12 மணி நேரம் வேலைக்கு போயிட்டு கூட நைட்டு வந்து பசங்களை பார்க்குற மாதிரியே சுச்சுவேஷன் இருக்கும். பட் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஏன்னா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அப்பா எங்கே இருக்கான்னு கேட்டால் அப்பா துபாயில் அரப் கண்ட்ரீஸில் இருக்காங்க, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது, எப்போ அவங்க அப்பா வருவார்னா அவர் எப்பயாவது வருஷத்துக்கு ஒருக்க வருவாரா அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவங்க வீட்டில் வந்து எல்லாமே இருக்கும். ஆமாம், ஆனால் அப்பா இருக்க மாட்டார். அந்த ஃபேமிலியில் வந்து அப்பாங்கிறது இருக்க மாட்டார். அவருமே எப்பயாவது கல்யாணத்துக்கோ மற்றதுக்கோ தான் வருவார் தவிர அதோட சைக்கிள் அப்படியே தொடர்ந்து தான் போயிட்டு இருக்கும். நிறைய பேர் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கூட அரப் கண்ட்ரீஸ்க்கு திருப்பி இவங்கெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க. அப்படிங்கும்போது பாரு இப்படி ஒரு விஷயம் இருக்கு, ஒரு இதில் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதை வந்து நீங்க அப்படி மாறணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு இந்த கேரக்டருக்கான கஷ்டமா அதை இருந்துச்சா? நீங்க ஹோம்ஒர்க்காக பண்ணும் போது ஃபேஸ் எக்ஸ்பிரஷனாக நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும் போதுலாம் அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பர்சனலாக நிறைய விஷயம் இருக்கு. பர்சனலாக வந்து என்னோட அங்கிள் இருக்காங்க, மதுரையில் இருக்காரு அவரு. ஓகே, அவர் வந்து 18-19 வயசுல போயிட்டாரு. இப்போ அவர் பொண்ணுக்கு 20 வயசு 21 வயசு ஆகுது. இப்போதான் ரீசெண்டாக தான் வந்தாரு. ஓகே, ஃபுல்லா வந்தா இது லீவுக்கு அந்த லீவுக்கு மட்டும் வருவார். ஓகே, ஒரு 10 நாள் 20 நாள் வருவார். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நீங்க ஒரு செட்டப்ல வந்துட்டீங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக நீங்க போய் தான் ஆகணும், இல்லைன்னா உங்களால மூவ் பண்ண முடியாதுன்னா வந்து நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். அப்புறம் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் அங்க இருக்காங்க. ஓகே, என்னன்னா அவங்களுடைய ரோல்ஸ் அங்கே மாறி இருக்கும். வந்து கொஞ்சம் ஃபிசிக்கல் ஒர்க்கு போயிருப்பாங்க, இப்போ ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி அவங்க மூவ் பண்ணி போகிறாங்க. அங்கே போனால் ரிட்டர்ன் வர முடியாது. இல்லை, அது போகும்போது ஒரு 2 வருஷங்கிற கணக்கில் தான் போவோம். ஆமாம், ஆனால் அது திருப்பி வர 2 வருஷம் ஆகாது. அந்த மாதிரி தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, இங்கே அப்படி இருக்கோம், நாங்கள் வந்து சாப்பாடு வந்து ரொம்ப கன்சர்வாக தான் சாப்பிடுவோம், 2 மணி நேரம் டைம் கிடச்சா கூட அவர் எக்ஸ்ட்ராவாக வேற ஒரு வேலைக்கு போயிடுவான்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அது எனக்கு நிறைய பர்சனல் விஷயம் இருக்குது, அவங்கள நான் நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஓகே. ஸோ வந்துட்டு இப்போது எனக்கு என்னென்னா இந்த பிரேக்கப் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஃபாரின் போய்டுவீங்க, திருப்பி வந்து உங்களுக்கு இன்னொரு பொண்ணோட அந்த கல்யாணம் நடக்கும். அப்போ ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் வந்து அப்போ அதை அமைதியாக வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் அவங்களுக்காக பேசலன்னு சொல்லி அவங்க இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி போகிற இடம் வந்து மக்களுக்கு ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்கன்னு நீங்கள் நினச்சிங்க? இல்லை, என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பேசாமல் போனது தான் வந்து நான் நல்ல விஷயமா, அதுதான் நார்மல், அதான் ரியாலிட்டின்னு நான் பார்க்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. என்னன்னா வந்து நம்ம யாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இப்போ நமக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஆமாம், நம்மளை வச்சு தான் ஒரு பிரச்சனை நடக்குது. பட் எக்ஸ்டீரியல் ஃபேக்டர், இந்த தங்கச்சி அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமாம், அவங்க தான் வார்த்தையை விட்டுருப்பாங்க.
உங்களால் நீங்கள் அந்த சுச்சுவேஷனை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் அம்மாகிட்ட போய் நீங்கள் போய் பேசுவீங்க. அம்மா அந்த மாதிரி ஆகுது, என்ன செய்யட்டும் அம்மாட்ட போய். ஏன்னா அந்த வீட்டில் அப்பாவும் தவறிட்டாங்க. ஆமாம். அம்மா தான் அடுத்து மெயினான சீனியாரிட்டி. அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்ககிட்ட போய் கேட்பாரு, கல்யாணத்தை பண்ணுங்கப்பான்னு அவங்க சொல்லிடுவாங்க. பட் பின்னாடி என்ன நடக்கும்னா இவங்க பேசின பேச்சுனால வந்து டோட்டலாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். கொலாப்ஸ் ஆனதுக்கப்புறம் அவனால் கேரி பண்ண முடியாது. அவனோட ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா கல்யாணத்தை பண்ணிடுவோம், சுமூகமாக போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவன் வந்துடுவான். அதனால தான் போய் கேட்பான். ஓகே, டைம் இல்லை, கல்யாணம் பண்ணிடுவோம், மன்னிச்சுக்கோ, இந்த மாதிரி தான் கேட்பான். அந்த பொண்ணு அவங்க அஃபெக்ட் ஆகிட்டாங்க. அதுவும் தப்பு. அவங்கள அப்பாவை அப்படிலாம் பேசியிருக்க கூடாது. ஸோ எல்லாமே ஒரு ஹியூமன் எமோஷன் தான். நம்ம சில இடங்கள் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, சில நேரங்கள் நம்மளால பேச முடியாது. ஓகே, இல்லை மேபி எல்லா இடத்துலையுமே சைலண்டாக இருந்தால் நமக்கு ஒரு நல்லவன்கிற ஒரு இமேஜ் கிடைச்சிடும் சொல்லுவாங்கல்ல. அதுதான் பாயிண்டா. இல்லை கேரக்டராகவே அப்படிதான். கேரக்டராகவே அந்த இடத்துல அப்படிதான். என்ன ஒரு அதுக்கு மேல அவனுக்கு எதுவுமே இல்லை, லைஃப்ல எதுவுமே இல்லைங்கிற ஸ்டேஜ்க்கு அவன் போயிட்டான். ஸோ அவன் இதுமே பேசி தான் உரிமையை வந்து அவன் கேட்கணுன்ற மைண்ட் செட்ல அவன் இல்லை. அதுதான் காரணம். ஓகே, ஸோ ஃபைனலாக படம் முடியும் போது நீங்களும் மாளவிகாவும் மீட் பண்ற மாதிரி காட்டிருப்பாங்க. பட் நீங்க சேர்ந்தீங்களா இல்லையாங்கிறது வந்து ஒரு ஓப்பன் எண்டடா விட்டாங்க. உண்மையிலேயே சேர்ந்தாங்களா இல்லையா எனக்கு தெரியல. நான் சார்ட்ட கேட்டேன், அவர் ஒரு ரீசன் சொன்னாரு. ஓகே, பட் அது வந்து அவரோட வியூ. ஏன்னா ஓப்பன் எண்டிங்னாலே வந்து ஆடியன்ஸ் கிட்ட நம்ம ரெஸ்பான்ஸ் தான். நான் எப்படி பார்க்குறேன்னா வந்து அவங்க குலா வாங்கிட்டாங்க, சிங்கிள் மதர் தான். ஆமாம். ஸோ 2 பசங்க இருக்காங்க. அவனுக்கும் அந்த பொண்ணு பிடிக்கும். அவன் அவங்கள தான் நினச்சிட்டே இருக்கான், இன்னைக்கு வரைக்கும் அவங்கள தான் நினச்சிட்டு இருக்கான். ஸோ அவங்க சேர்றதுல எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதை சேர்த்து கூட வச்சிருந்துருக்கலாம். ஏன்னா ரொம்ப எல்லா இடத்துலையும் போறவங்க வரவங்க எல்லாருமே அதான் கேட்குறாங்க. நான் வந்து அம்மாவா இருந்தா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே தேட்டர்ல பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பின்னாடி எப்படியே சும்மா போகும்போது கேட்குறேன். முன்னாடி படம் பார்த்துட்டு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்களா அவங்க நிறைய பேர் சொல்றாங்க, டைரக்டாவே சொல்றாங்க, சேர்ந்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு. நீங்க கேட்குற இதே கேள்வி நான் ஒரு 1000 தடவை கேட்டேன். எனக்கு வந்து அவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும். பட் அதுதான் கரெக்ட். ஆமா, அவன் அங்கதான் போகணும், அதுதான் அவனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன். ஏன்னா எல்லா இடத்துலயும் சுத்திட்டு காடு மலையெல்லாம் தாண்டி போய் அங்க போய் சேர்ந்துடுறான். ஆமா, அதுதான் அங்கதான் போகணும் அவன் நியாயப்படி. ஓகே, ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் முதல் நாள் ரிவ்யூஸ் வந்திருக்கும். மக்களுடைய ஒரு வரவேற்பை நீங்க எப்படி பார்த்தீங்க? நான் அந்த ரிவ்யூவர்ஸ் அண்ணா எல்லாரும் மீடியா அவங்களுடைய ரிவ்யூஸ் அவங்களுடைய கிரிட்டிக் தான் நான் வந்து ரொம்ப அது கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா சில நேரங்களில் கரெக்டாக இருக்கும், சில நேரங்களில் எனக்கு ஏன்னா ரொம்ப எமோஷ்னலான ஒரு சப்ஜெக்ட். அவங்க அது கமர்ஷியலாகவும் வரணும். அது லவ் போர்ஷன்லாம் பார்த்தீங்க அதுக்கெல்லாம் நல்ல கமர்ஷியல் தான். சில இடங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. யார் எப்படின்னு தெரியல, பட் எனக்கு இருந்துச்சு. பட் அவங்க எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்த உடனேமே வந்து ப்ரெஸ் ஷோவில் வந்து ரேண்டமாக வந்து நிறைய பேர் வந்து கை கொடுத்தாங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது, ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே. அது சொன்னதே எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா சினிமாவை உத்து நோக்கி ரொம்ப நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவங்க ஃபஸ்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை வந்து எனக்கு கொஞ்சம் அடுத்து பப்ளிக்கிட்ட போகும்போது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துரும்ன்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ ஒரு 2 விஷயம் இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம என்ன மாதிரி படங்கள் பார்க்குறோமோ நமக்கு அந்த மாதிரி படங்கள் தான் நடிக்கிறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் அப்படிங்கும் போது நீங்கள் கமர்ஷியல் படத்தை பார்ப்பேன், ஆக்ஷன் படம் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆள் படம் ஃபுல்லாக வந்து அமைதியாகவும் உங்களோட விருப்பத்துலேருந்து அப்பாற்பட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கும் போது முதல் படமாக அதான் அமைஞ்சிருக்குங்கும் போது அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ் தானே, அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எனக்கு இப்போ நேச்சுரலாக பார்க்கும்போது கமர்ஷியல் படம், நம்ம படம், ஃபெஸ்டிவல் படம், அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ரெகுலர் ஆடியன்ஸ் அந்த ரேஞ்சிலையும் நான் பார்ப்பேன். ஏன்னா இந்த படத்தில் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் உங்களுக்கு கிடையாது. ஆமாம், அதனால தான் நான் கேட்குறேன். முதல் படம் பட் ஒரு ஹீரோயிக் மூமெண்ட்னா கேரக்டராகவே ஒரு ஆர்க்காவோ எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு மாதிரி விஷயம் என்னன்னா வந்து நான் கமர்ஷியல் படம் பார்க்கறது உண்டு. இப்போ நான் தேடி சில படங்கள்லாம் பார்ப்பேன். ஓகே, ஃப்ரெஞ்சு படமாக இருக்கட்டும், ஜாப்பனீஸாக இருக்கட்டும், கொரியனாக இருக்கட்டும்,
நான் இதெல்லாம் நார்வே, ஐஸ்லாண்ட்லாம் சில படங்கள்லாம் வராது, நம்ம சுத்தமாக சப்டைட்டில் வச்சு நான் பார்ப்பேன், தேடி தேடி பார்க்குறேன். ஓகே. எனக்கு இந்த படம் நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க அந்த இது சொல்லும் போதே எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இன்னொன்று என்னன்னா வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, முழுக்க முழுக்க நம்ம 100% நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுத்துடணும். ஓகே. ஸோ அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அந்த பாடி டிரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறையா அந்த கேரி பண்ண வேண்டியிருந்தது. பட் எல்லாமே படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. முடிஞ்சளவு நம்ம மேக்ஸிமம் கொடுக்கணும். இப்போ அடுத்த படத்துக்குமே வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஐயோ இப்படி ஒரு படத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமே, அடுத்த படத்துக்கு எப்படி நம்ம இதோட பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துருச்சு. சார் டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ அது 100% கொடுக்கணும். எனக்கு கமல் சார் ரொம்ப பிடிக்கும், ரஜினி சாரையும் பிடிக்கும், கமல் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் என்னன்னா அவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார், கோமனெல்லாம் கட்டிட்டு நடிச்சிட்டு இருப்பார். ஒரு ஸ்டார் வேல்யூங்கிறது வேற. பட் ஆனால் ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாங்களோ, அந்த கதைக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவையோ அது முழுக்க முழுக்க கொடுக்குற மாதிரி தான் ஃபார்வர்டில் போகணுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. நீங்கள் படித்த நிறைய பேர் வந்து ரைட் அப் எழுதியிருந்தாங்க ட்விட்டர்லாம். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிவ்யூனா யாருது? ஏதாவது நீங்கள் பார்த்து சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லை, புக் மார்க்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க சில இதெல்லாம் படிக்க முடியல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். ஓகே. ஏன்னா 2, 3 பக்கம் 4 பக்கம் எழுதுறாங்க. நான் என்னை பற்றி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செலக்டடாக தேடிட்டு பார்த்துருக்கேன். என்னன்னா அபுதாகிர் பேர் வந்து எனக்கு ஈசாங்கிறத விட அபுதாகிர்னு மாறிடுச்சு. கமெண்ட்லாம் பார்த்தா அபு கலக்கிறல அந்த மாதிரி தான் போடுறாங்க, வாடே அபு அப்படின்ற மாதிரி. ஸ்பெசிஃபிக்காக அந்த கேரக்டரை வந்து பர்சனலாக நிறைய பேர் நான் இந்த இடத்துல இப்படி தான் இருந்தேன் அப்படின்னு நிறைய பர்சனலாக தன்னோட லைஃப்பை வந்து அந்த கேரக்டர் கூட வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஓகே, கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா ரைட்டப்ஸ் நான் கேரி பார்த்துருந்தேன். ஏன்னா அங்கே நான் 10 வருஷம் இருந்தேன். எனக்கு வந்து இதே மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டி இருந்தது, விட்டுட்டு வந்துட்டேன். அந்த மாதிரி ஃபேமிலி இஷ்யூஸ், அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து அவங்க இது பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதியிருந்தாங்க. ஆமாம். ஓகே. ஸோ பொதுவாக வந்து நமக்கு ஒரு விஷயம் இருக்கும். பொதுவாக இப்போ 2 விதமான ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. ஒன்று தேட்டரில் பார்க்குறவங்க, இன்னும் படத்தில் ஓடிடியில் வந்து பார்க்குறவங்க. அப்படிங்கும் போது ஒரு ட்ரெய்லர் கட்டாக வச்சாவே முடிவு பண்ணிடலாம், இதை வந்து நம்ம தேட்டருக்கு போகிறோமா இதை ஓடிடிக்கு போகிறோமா அப்படின்னு சொல்லும் போது, ஹபீபி படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு கிடைச்சது, நான் இது வரைக்கும் பார்க்காத வித்தியாசமாக ஒரு படம் பார்க்க போகிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் பார்த்துட்டேன். பட் எல்லா செக்டர் ஆடியன்ஸும் வந்து ஒரு மேசிவாக தேட்டர் புல் பண்ண வைக்குமான்னு கேட்டால் அது வந்து இங்கே ஒரு கேள்வி தான். நிறைய ஆக்ஷன் படமே, நிறைய யதார்த்தமான படங்களே தருமாறும் போது இப்போ மேபி ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் இதோட ரிவ்யூஸ் இன்னுமே உங்களுக்கு அதிகமாக வரும். அதுதான் அது நீங்க அந்த ஃபேக்டர் எப்படி? இப்போ 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு படம் தியேட்டர் நல்லா போயிருக்கும், ஓடிடியில் வந்து அந்த படத்தை போட்டு அடிப்பானுங்க. ஆமா, தியேட்டர்ல நல்லாவே போயிருக்காது, அது ஓடிடியில் வந்து அவ்வளோ நல்ல போயிடும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 29 படம் தியேட்டர்ல வந்துச்சு. அது வந்த டைம் வந்து எலெக்ஷனோட அந்த பீக் டைம்ல மாட்டிக்கிச்சு. நானே சொன்னேன், நான் வந்து சொன்னேன்னா இந்த எலெக்ஷனோட ரிசல்ட்டோட இதுல இருந்து கொஞ்சம் வெளியே போகணும்னா இந்த படத்தை தயவு செஞ்சு போய் பாருங்கன்னு நாமளுமே சொன்னோம். அப்ப யாருமே கேட்கல. ஒன்ஸ் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 1 மாசம் கழிச்சு வந்து அதோட எடிட்ஸ் ஆகட்டும், ரத்னகுமார் வந்துட்டு அவ்வளோ ட்வீட்டுக்கு ரிப்ளை போட்டிருந்தாரு. பட் நீங்க பாருங்களேன், ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதோட ரிவ்யூக்கு ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆமா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். தேட்டருக்கு ஆள் கொண்டு வர்றதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் என்னதான் நமக்கு 2nd வீக் 3rd வீக் வரைக்கும் இப்போ இன்னமும் ஸ்டில் தேட்டர்ஸில் போயிட்டுருக்கு. அந்தளவு மூவ் பண்ணி வந்தது காரணம் வந்து படத்தை போய் பார்த்துட்டு வீட்லேயோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஃபேமிலிட்டையோ சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்த க்ரௌடு தான். ஆமாம், ட்ரெய்லர் பார்த்தோ இல்லை ஒரு போஸ்டர் பார்த்தோ வந்து வந்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டாங்கன்னா எனக்கு வந்து இன்னும் நல்ல ஒய்டான ஆடியன்ஸுக்கு போகுன்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓடிடிக்காக சொல்கிறேன். ஓகே, வீட்டில் பசங்களோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இன்னும் ஒரு 2-3 தடவை போட்டு பார்ப்பாங்க, இன்னும் நல்ல ரீச் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். வந்துடும், நல்லா வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்த படம் என்ன மாதிரி ஒரு படமாக பண்ணலான்னு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்களா? கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க? கேட்டிருக்கேன். ஒரு 2 ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, என்ன மாதிரி? சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கமர்ஷியல் ஜோனா இல்லை என்ன மாதிரி ஜோன்? கமர்ஷியலும் இருக்கும், பட் நீங்க சொல்ற மாதிரி அவுட் அண்ட் அவுட் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ஒரு மிக்சடான ஒரு ஸ்டோரி பேஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு
உங்ககிட்ட ஹபீபி பற்றி கேட்டாலும் உங்கள் மைண்டில் ஞாபகம் போகிற விஷயம்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடியன்ஸ் கூட படம் பார்த்த விஷயம் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஆடியன்ஸ் கூட படம் பார்த்தது. அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளோ நான் பார்த்து ரசித்த டைரக்டர்ஸ் எல்லாருமே அவ்வளோ பேர் வந்து அதை அட்டன் பண்ணிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தது. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க நிறைய பேர். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது மறுபடியும் கண்டிப்பாக அது கிடைக்காது. ஓகே, இது டோட்டலாக அந்த ஃபுல் அந்த 5 வருஷமே எனக்கு வந்து அப்படியே மைண்டில் அப்படியே ஒரு கேக் மாதிரி அப்படி இருக்கு, ஸ்வீட்டா. ஓகே, இப்போ திருப்பி நார்மலான உங்க பழைய வீட்டுக்கு வந்துட்டீங்களா? இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டு இருக்கேன். நீங்க பார்த்தா தெரியும் அந்த இது இருக்கும். குறைச்சிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துல குறைச்சிருவீங்க, வந்துடுவேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த இன்டர்வியூக்கு. ஹபீபி படம் மாதிரியும் உங்களோட அடுத்தடுத்த படங்களும் வந்து மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.